அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் துஆ கபூலாகக்கூடிய ஒரு நேரத்தை பற்றித்தான் பார்க்கப் போகின்றோம். நாங்கள் நீண்ட நாட்களாக துஆ செய்கின்றோம், துஆ கபூலாகவில்லையா? கஷ்டமான சூழ்நிலைகள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றதா? அல்லாஹ் வாக்களித்த இந்த நேரத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய துஆக்களை கபூலாக்கி வைப்பான். அந்த நேரம்தான் இது. பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட அந்த நேரமாகும். அந்த நேரத்தில் நாம் செய்யும் துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். பாங்கு சொன்னதிலிருந்து நாம் 4 சுன்னத்துக்களை கடைபிடிக்க வேண்டியிருக்கின்றது. அந்த சுன்னத்துக்களை செய்துவிட்டு அல்லாஹ்விடம் நாம் அந்த பாங்கிற்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தில் நாம் துஆ செய்வோம். அப்படி நாம் துஆ செய்தால்தான் எங்களுடைய துஆ மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும், அல்லாஹுக்கு பிடித்தமானதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்ள போதுமானவன். நாம் இந்த 4 சுன்னத்துக்களையும் பின்பற்றிவிட்டு அல்லாஹ்விடம் துஆ செய்யலாம். இதில் முதலாவது சுன்னத்து பாங்கு என்பது தொழுகைக்கான ஒரு அழைப்பு. இந்த அழைப்பு சொல்லப்பட்டவுடன் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை நாம் புகாரியில் வந்துள்ள இந்த ஹதீஸின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். புகாரியில் 587வது ஹதீஸாக வருகின்றது. பாங்கு சத்தம் கேட்டால் நீங்கள் உடனே பாங்கு சொல்பவரனுடைய வார்த்தையை கவனித்து அதற்கு பதில் சொல்ல வேண்டும். பாங்கிற்கு எப்படி பதில் சொல்வது என்றால், பாங்கு சத்தம் கேட்டால், அதாவது முஅத்தின் சொல்வதை நாம் அப்படியே திருப்பி சொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்றால் அல்லாஹ் மிக பெரியவன் என்பதாகும். இதை நாமும் அப்படியே திருப்பி சொல்ல வேண்டும். அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் என்றால் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறுவது. இதையும் நாம் அப்படியே திருப்பி சொல்ல வேண்டும். மூன்றாவதாக அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி கூறுவது. இதையும் நாம் அப்படியே கூற வேண்டும். அடுத்ததாக முஅத்தின் ஐயா அலஸ்ஸலா என் தொழுகைக்காக வாருங்கள் என்று 2 முறை கூறுவார். நாமும் இதை அப்படியே கூறக்கூடாது, தொழுகைக்காக வாருங்கள் என்று. இதற்கு நாம் இப்படி பதில் கூற வேண்டும். அதற்கு நாம் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹி என்று பதில் கொடுக்க வேண்டும். அதை நாம் 2 முறை கூற வேண்டும். இதன் பொருள் தீமையை விட்டு விலகுவதும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் அல்லாஹ்வை கொண்டுதான் என்பதாகும். அடுத்ததாக அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று கூறுவார். அதையும் நாம் அப்படியே கூற வேண்டும். அடுத்ததாக லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாகும். இதையும் நாம் அப்படியே 2 முறை கூற வேண்டும். இப்படித்தான் நாம் பாங்கு சத்தம் கேட்டால் பாங்கிற்கு பதில் கூற வேண்டும். இது 2வது சுன்னத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் 384வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாங்கு சொன்னவருக்கு திரும்ப நாம் பதில் கூறிய பிறகு நாம் ஸலவாத்து கூற வேண்டும். அப்படி பாங்குக்கு பிறகு நீங்கள் என் மீது ஸலவாத்து கூறினால் அல்லாஹ் உங்கள் மீது 10 முறை அருள் புரிகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின். இதுதான் இருப்பதிலேயே மிக சிறிய ஸலவாத்து. நாம் இதை கூறி வரலாம். வேறொரு அறிவிப்பில் புகாரியில் 3370வது ஹதீஸாக வந்துள்ளது. ஸலவாத்திலே சிறந்த ஸலவாத்தை பற்றி பார்க்கும் பொழுது நாம் அத்தஹியாத்தில் ஓதும் அந்த ஸலவாத்து தான் என்று வந்துள்ளது. எனவே எங்களுக்கு முடியுமானால் நாம் அந்த ஸலவாத்தை ஓதிக்கொள்ளலாம், அல்லது அந்த சிறிய ஸலவாத்தை கூட ஓதிக்கொள்ளலாம். நாம் மூன்றாவது என்னவென்று பார்த்தால் நாம் பாங்கு துஆ ஓதுவது. பாங்கு முடித்தவுடன் நாம் ஓத வேண்டிய அந்த பாங்கு துஆவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த பாங்கு துஆவை நாம் ஓதி வந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரை சிபாரிசு எங்களுக்கு நாளை மறுமையில் கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. பாங்கு துஆவை முடித்தவுடன் 4வது ஒரு கலிமா இருக்கின்றது. நாம் அதை ஓத வேண்டும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரலீன பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனின் வ பி முஹம்மதின் நபியன் வ ரசூல். இதன் அர்த்தம் என்னவென்று பார்த்தால், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை எதுவும் இல்லை. முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த கலிமாவுடன் சேர்த்து நாம் இதையும் கூறுகின்றோம். அல்லாஹ்வை ரப்பாகவும் இஸ்லாத்தை மார்க்கமாகவும்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராகவும் ஏற்றுக்கொண்டோம் என்பதாகும். இப்படி நாம் சொல்வதால் அல்லாஹ் எங்களை ஏற்றுக்கொள்கின்றான், அல்லாஹ் திருப்தி அடைகின்றான். முஸ்லிமில் 384வது ஹதீஸாக இதை கூறும்படி வந்துள்ளது. இந்த கலிமாவை கூறிய பிறகு 4வது, இந்த கலிமாவை கூறியதற்கு பிறகு 5வதாக நாம் துஆ செய்யலாம். நாம் இப்படி துஆ கேட்டால் அல்லாஹ் எங்களுடைய துஆவை மறுக்க மாட்டான். இது அபூதாவுதில் 521வது ஹதீஸாக வந்துள்ளது. பாங்கிற்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படும் துஆவை அல்லாஹ் மறுப்பதில்லை என்று வந்துள்ளது. எனவே ஒரு நாளைக்கு 5 வேளை அதான் கூறப்படுகின்றது. ஆகவே நாம் 5 வேளையும் அல்லாஹ்விடம் நாம் இந்த 4 சுன்னத்துக்களையும் பின்பற்றிவிட்டு எங்களுடைய தேவைகளை கேட்டு பாங்கிற்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட அந்த வேளையில் துஆ செய்து வரலாம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்ள போதுமானவன். பாங்கி என்பது தொழுகைக்கான முதல் அழைப்பு, இகாமத் 2வது அழைப்பு. நாம் தொழுகைக்கு அதான் கூறும் பொழுது எல்லாத்தையும் 2 முறை சொல்லுவோம். இகாமத்தின் போது ஒவ்வொரு முறை தான் கூறுவார்கள். ஆகவே நாம் அந்த பாங்கிற்கும் இகாமத்திற்கும் பாங்கு சொல்லி தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்பு இகாமத் சொல்லும் அந்த நேரத்துக்கும் இடையில் எங்களுடைய துஆக்களை ஆக்கிக் கொண்டால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்ள போதுமானவன். எங்களுக்கு இது 5 தடவைகள், ஒரு நாளைக்கு 5 தடவைகள் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. ஆகவே நாம் இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடக்கூடாது. நாம் எங்களுடைய துஆக்களை எந்தெந்த நேரங்கள் துஆ அங்கீகரிக்கப்படுகின்றது என்று எங்களுக்கு எங்களுடைய மார்க்கத்தில் காட்டித் தரப்பட்டுள்ளதோ அந்த நேரங்களையும் காலங்களையும் நாம் தவறவிட்டு விடக்கூடாது. அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்கள் அனைவருடைய துஆக்களையும் அங்கீகரிப்பானாக. எங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த சுன்னத்துக்களை பின்பற்றி துஆ செய்யும் பாக்கியத்தையும் சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.